யோவான்ற புத்தகம். இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டதுன்றது ஆரம்ப பதிப்புகளில் கிடையவே கிடையாது. இயேசுடைய அன்பு சீடராக இருக்கலாம், அது கூட அன்பு சீடர் கிடையாது, அன்பு சீடராக இருக்கலாம் என்ற கருத்து தான் அங்கே இருந்தது. ஆனால் ஒரு தனி மனிதர், ரோம கத்தோலிக்க பாதிரி ஒருவர், ஏபேசஸின் பாலிகிரேட்டஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். ஒருவேளை அது யோவானாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து, அந்த தனி மனிதருடைய கருத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் தூக்கி பிடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை யோவான் எழுதினாரு அப்படின்ற கருத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த கருத்து ரொம்ப தவறானதுன்றது அவங்க விளங்கலை. ஏன்னா லூக்கா தெளிவாக சொல்கிறாரு, அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை லூக்கா சொல்கிறாரு, பேதுருவுக்கும் யோவானுக்கும் எழுத படிக்க தெரியாது அப்படின்னு லூக்கா பதிவு செய்திருக்கிறாரு. லூக்காவுடைய கருத்து ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நான் மட்டும்தான் கரெக்டாக எழுதியிருக்கிறேன்னு லூக்கா தெயோப்பிலுக்கு சொல்கிறாரு. ஆகவே லூக்கா மற்ற 3 பேரை மட்டும் தட்டுறாரு. எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கங்க. தெயோப்பிலு ப்ளீஸ் லிசன், நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சரியாக எழுதுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ஆரம்பத்துலேருந்தே கேட்டு விசாரித்து உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுக்குறேன்னு லூக்கா சொல்கிறாரு. அவர் கரெக்டாக கொடுத்துருக்கிறாருல்ல யோவானுக்கு எழுத தெரியாதுன்னு. அப்போ யோவான் புத்தகத்தை யார் எழுதுனதுங்க? யோவான் எழுத படிக்க தெரியாதுன்னு லூக்காவே சொல்கிறாரு. ஆனால் யோவான் தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இந்த யோவான் புத்தகத்தோட முன்னுரை சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். கிறிஸ்தவத்துடைய ஆரம்பம் இந்த புத்தகங்கள் தான் கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம். இதுவே இப்படி நிலைகுலைந்து இருக்குது. சரிங்களா? அதே நான் முன்ன சொன்னது போலவே இந்த யோவான் புத்தகத்தின் முன்னுரையில் தான் அந்த ரோம கத்தோலிக்க புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதியப்பட்டிருக்கோம். கிறிஸ்தவ எரியலுக்கு ஏற்றார் போல் சில மாற்றங்களை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு சில மாற்றங்கள் உள்ளாக்கப்பட்டு இந்த புத்தகம் வந்திருக்கு அப்படின்னு என்னென்ன மாற்றினாங்க பட்டியல் நீளுங்க, நிறையா இருக்குது, நிறைய மாற்றிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். கர்த்தருக்கு சித்தமானார்.